குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குடியரசு தினத்தன்று மாணவிகள் பேசிய அழகிய பேச்சை கேட்டு நீங்களும் மகிழுங்கள். பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய எம் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இதுவே என் உரையின் துவக்கம். என் பெயர் சி ஸ்ரீநிதிஷா. உங்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். சாதி, மதம், இனம், மொழி கடந்து வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு தலைவர்களின் தியாகம் கலந்து விடுதலை பெற்றது நம் தாய்நாடு. வீரம் போற்றும் பாரத நாடு குடியரசாக மாறிய நன்னாள் இன்று. இந்த பொன்னான தருணத்தில் குடியரசு தினம் பற்றி பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று ஜனவரி 26. நாம் 76வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாளன்று தான் நமது பாரதம் குடியரசு நாடாகியது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை நாம் மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடுகிறோம். குடியரசு என்றால் மக்களாட்சி என்று பொருள்படுகிறது. தேர்தல் மூலம் மக்கள் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் முறையே குடியாட்சியாகும். இந்தியா 1947ஆம் ஆண்டு விடுதலை அடைந்த பிறகுதான் நாட்டிற்கான அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் பணியை இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடம் ஒப்படைத்தார். அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் பணியை செவ்வனே செய்து முடிந்தது. இந்தியாவின் தலைநகரான புதுடெல்லி செங்கோட்டையில் இந்தியாவின் முதல் குடிமகனான குடியரசுத் தலைவர் மூவண்ண கொடியை ஏற்றுவார். வேற்றுமையில் ஒற்றுமை எனும் நம் தனித்துவத்தை மேலும் வலுவாக்குவோம். இந்தியராய் என்று இணைவோம். தாய் மீதான பாசம் போன்றதே தாய் நாட்டின் மீதான பாசமும். தாயை நேசிப்போம், தாய் நாட்டை மூச்சாய் சுவாசிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர்களுக்கும் என் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் கு ஸ்ரீநிதி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று குடியரசு தினத்திற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று 75ஆம் ஆண்டு குடியரசு தினத்தை கொண்டாடுகின்றோம். ஜனவரி 26ஆம் நாள் தேசத்தின் முக்கியமான நாளாக மக்களால் கருதப்படுகின்றது. இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளை நினைவு கூறும் சிறப்பு நாளாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றது. இவரே விடுதலை இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ஆவர். டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சாசனம் எழுதப்பட்டது. இது மக்களாட்சியை குறிக்கோள் கொண்டு நிறைவேற்றப்பட்டது. இதன்பின் 1950ஆம் ஆண்டு ஆண்டுதோறும் இந்திய குடியரசு தினம் கொண்டாடப்படுகின்றது. பல்வேறு துறைகளிலிருந்து சிறந்து விளங்குபவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். ஜனாதிபதி நாட்டுக்கான உரை நிகழ்த்துவார். இந்த உலகில் மிகப்பெரிய குடியரசு நாட்டின் குடிமக்களாக இருப்பதில் நாம் அனைவரும் பெருமிதம் கொள்ள வேண்டும். வாழ்க பாரதம், வளர்க. நன்றி, வணக்கம்.